சண்டே சமையல் ஃபிஷ் டே தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். குழம்புக்காக ஒரு ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஃபிஷ்ஷுமே வாங்கியிருந்தேன். இன்றைக்கி வந்து சங்கரா ஃபிஷ்ஷும் வாவல் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். சங்கரா ஃபிஷ் குட்டி குட்டியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வாவல் ஃபிஷ்ஷுமே நல்லா இருந்தது. சரி, அன்றைக்கி வந்து சங்கரா ஃபிஷ்ஷை வந்து இன்றைக்கி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த குட்டி குட்டி சங்கரா ஃபிஷ்ஷில் தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். குழம்பு வச்சாலுமே சரி, ஃப்ரை பண்ணாலுமே சரி, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, மழை பெய்யறதுனால கொஞ்சம் ரசம் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா எல்லாமே ரெடி பண்ணி ஒரு 1.5 hour நல்லா ஊற வச்சுட்டேன். ஏன்னா வாவல் ஃபிஷ்ஷில் வந்து சீக்கிரம் வந்து மசாலா ஊறாது. இன்றைக்கி வந்து மாங்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். எப்போவுமே வந்து ஃபிஷ் கறி செஞ்சோன்னா மாங்காய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கமும் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது தான். சண்டே சமையல் சூப்பராக ரெடி பண்ணிட்டு, உங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸை பார்க்கலாம். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.